Welcome back to another vlog. So இன்னைக்கு போட்டி பெப்பர் தொக்கு தான் இன்னைக்கு. So let me start the video. போட்டியை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நம்ம மசாலாலாம் போட்டு விசிலுக்காக வைக்கிறோம், குக்கரில் ப்ரெஷர் எடுக்கிறதுக்காக. ஸோ எல்லா மசாலா போட்டு நம்ம மட்டன் மசாலா எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்து நம்ம ஒரு 4 விசில் எடுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கிரேவிக்காக நம்ம தண்ணி ஊற்றி மூடிட்டோம். ஸோ அந்த டைமில் நம்ம அடுத்த ப்ரிப்ரேஷன் பார்த்துக்கலாம். ஸோ சட்டி வச்சாச்சு, ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். அது லைட்டாக கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஆனியன் பொடியாக கட் பண்ணது அது மேலே ஊற்றும். அதை நல்லா வதக்கி கொடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் டப்புன்னு வதங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம், வேக வச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ பூண்டு 2 கொத்து பூண்டு அண்டு இஞ்சி கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். எல்லாமே கிரேட் பண்ணது தான், பூண்டு மட்டும் நல்லா தட்டி போட்டிருக்கேன். ஏன்னா பூண்டு இஞ்சியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டது என்ன போட்டின்றனால ஸ்டொமக் எதுவும் அப்செட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதை போட்டு நல்லா பூண்டும் இஞ்சியோட அந்த ரா ஸ்மெல்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம கசூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். கசூரி மேத்தி நல்லா இதுவாகி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் அண்ட் மட்டன் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுக்குறோம். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் தான் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த போட்டியோட ஸ்டாக் ஆட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது வதங்கி வர டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 சின்ன தக்காளி 4 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி வதங்கி வர டைமில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மட்டனோட அந்த போட்டியோட ஸ்டாக்கை ஆட் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டாக் ஆட் பண்ணும்போது கிரேவி கொஞ்சம் அந்த ஒரு கட்டி கிடைக்கும், திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே நல்லா கொதிக்க விடலாம் லோ ஃப்ளேம்லேயே. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சு வந்த டைமில் நம்ம போட்டி ஆட் பண்ணுறோம். போட்டி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பார்த்திங்கன்னா போட்டி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பெப்பர் இடித்து வச்ச பெப்பரை இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது போட்டி பெப்பர் மசாலா தான். பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். போட்டி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு, அற்புதமாக குக் ஆகிருக்கு. ஸோ இதோட மேலே கொஞ்சம் ஒரு கார்னிஷிங்காக ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக நம்ம ஒரு வேலை கூட இருக்குது. ஸோ சட்டி வச்சாச்சு, அதில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். சின்ன வெங்காயம் இந்த ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம எடுத்து சட்டியில் ஆட் பண்ணிடலாம். ஸோ பார்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட வேண்டியது தான். பார்த்திங்கன்னா அந்த சாம்பார் வெங்காயம்லாம் போட்டு அவ்வளோதான் கைஸ், அருமையான போட்டி பெப்பர் மசாலா ரெடி. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.